ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் ட்ராகன் 4D உடைய ஒரு சிம்பிள் மெத்தட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு 2/1/2024, அதாவது இன்றைக்கி 2ஆம் தேதி நியூ இயர் பிறந்து 2வது நாள். ஸோ எப்போதுமே சரி, நம்மளுக்கு புது வருஷம் பிறக்கும்போது நம்ம இயர்ஸை வச்சு கூட்டுவோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டோட கூட்டியும் கழிச்சு நம்ம ஆன்சர்ஸை எடுப்போம். அப்படி எடுக்கிற ஆன்சர்ஸை மறு ட்ராவலை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் கிடைக்கும் நண்பா. அதை தான் இந்த ட்ராவலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ போடாட்டாலுமே கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2ஆம் தேதிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட் நண்பா. 1ஆம் தேதி ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 70-17 வந்திருக்கு. 2வது ப்ரைஸில் 57-60 வந்திருக்கு. 3வது ப்ரைஸில் 90-45 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ப்ரைஸில் உள்ள நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த 3 மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். ஸோ நம்ம பார்க்க போகிற கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உள்ள 2 கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கல் அதோட நம்மளுக்கான வகுத்தல். ஸோ இந்த 4ல் நம்ம எடுக்க போகிறது 2 மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் அதோட நம்மளுக்கு மைனஸும். ஸோ இந்த 2 ஃபார்மெட்டை தான் நம்ம இந்த ட்ராவலில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த 2ஆம் தேதிக்கானது. ஸோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நண்பா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இது ஒரு இயருக்கு மாறுபடும். ஸோ இந்த இயருக்கு இது சூட்டபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 70-17 இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே இறக்கிடலாம் நண்பா. 70-17 ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024, அதாவது 2024. ஸோ இதுதான் நம்மளுடைய புது வருஷம். இதை நம்ம ப்ளஸ்ஸு அதோட மைனஸ் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நண்பா. ஸோ செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 57-60 இருக்குது. அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸு 20-24. ஸோ இது நம்மளுக்கு செகண்டில் இருக்கிறது. தேர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 90-45 இருக்குது. 90-45 இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸு 20-24. இது நம்மளுக்கு கிடச்சிருக்க தேர்டு. ஸோ இதை இப்போ நம்ம கூட்டவும் கழிக்கவும் நம்ம கால்குலேஷனில் பண்ண போகிறோம். அப்படி வர்ற ஆன்சர்ஸை நம்ம இன்றைக்கி இந்த 2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸாக கொண்டு வர போகிறோம். இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் வழி பார்த்துடலாம். ஸோ ப்ளஸ் படி நம்ம இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ்ஸை தான் கூட்டுவோம். எப்போதுமே நம்ம ஃபுல்லாத்தையும் டோட்டல் ஆக்கிட மாட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் பண்ணி போடுறது தான் நம்மளுடைய கால்குலேஷன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க டோட்டலில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கூட்டி பார்ப்பாங்க, தப்பாக இருக்கும். ஸோ கூட்டி பார்த்தா தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் கூட்ட போகிறது ஸ்ட்ரைட் ப்ளஸ் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறது ஃபஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அப்படி சொல்லிவிட்டு. இப்போது நான் இதை கூட்டுறேன் பாருங்கள். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 0ஓட 0 கூட்டினா 0 தான் வரும். 2ஓட 3 கூட்டினோம்னா 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 7ஓட 4 கூட்டினோம்னா 1. ஸோ ப்ளஸ் வழிப்படி நம்மளுக்கு 90-31 கிடச்சிருக்கு. இப்போ இதை மைனஸ் வழிப்படி பார்த்தோம்னா 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 0ல் 0 போனால் 0, 2ல் 1 போச்சுன்னா 1, 7ல் 4 போச்சுன்னா 3. ஸோ ப்ளஸ் வழிப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 90-31 கிடச்சிருக்கு. அதே மாதிரி மைனஸ் வழியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு 50-13 கிடச்சிருக்கு. இப்போது செகண்ட் வேல்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கலாம். 5ஓட 2 கூட்டும்போது 7, 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 0ஓட 4 கூட்டினோம்னா 4. ஸோ 7784 கிடச்சிருக்கு. இப்போ இதை மைனஸ் வேல்யூ கொண்டு வருவோம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 0ல் 7 போயிடுச்சுன்னா 7, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 0ல் 4 போயிடுச்சுன்னா 4. 3744 கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் ப்ரைஸ் பார்த்தலாம்.
9ஓட 2 கூட்டினோம்னா 1, 0ஓட கூட்டினா 0 தான் வரும். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 10 69 கிடச்சிருக்கு. இப்போ மைனஸ் வெளியே பார்ப்போம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 0ல் 0 போனால் 0, 4ல் 2 போனால் 2, 5ல் 4 போனால் 1, 70 21. ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய 4 டிஜிட் நம்பர், இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கான டேட்டு, இன்றைக்கி நம்மளுக்கு டியூஸ்டே 2/1/2024 கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர் இதுதான் நண்பா. 90 31 7784 10 69. அதே மாதிரி 50 13 37 44 70 21. இதை நம்ம அப்போ கீழே கூட எடுத்து எழுதலாம் தனியாக. சரி, என்ன நம்மளுக்கு தெரியாது. 90 31 77 84 10 69. அடுத்து 50 13 37 44 70 21. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இது எப்போதுமே நம்மளுக்கு வந்து பயன்படாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த புது வருடங்கள் பிறக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில மெத்தடுகளை வந்து குறுக்காக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதுதான் நான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னுடைய யூக எண்ணுங்க தான். ஸோ இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு நம்பர்ஸ் தான். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து எவரிட்ரா வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணும்னா மெம்பர்ஷிப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுவுமே கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவரிட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 6 நம்பர்ஸ் எடுத்துகிட்டோம். இந்த 6 நம்பர்ஸும் நம்மளுடைய இந்த 1ஆம் தேதி ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணுவோம். 90 31 இருக்கான்னு பாருங்கள். 90 31. இதில் 90 31க்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதுலேருந்து எந்த பெயர்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 13. 50 13ல் ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். 50 13 50 13 50 13லேயும் கிடையாது. அதுக்கடுத்து 7784 இருக்கான்னு பார்ப்போம். 77 இருக்குது, ஆனால் அந்த நம்பர்ஸ் இல்லை. 7784 7784 7784 இல்லை. அதுக்கடுத்து 3744 3744 3744 3744க்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே வந்து 4436ன்னு ஒன்று இருக்குது நண்பா. ஸோ 7 வந்து நம்மளுக்கு இங்கே 6ஆக இருக்குது உல்டாவில். ஸோ அதுக்கடுத்து பார்ப்போம். 10 69 10 69 10 69 10 69 10 26 ஸோ அதில் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. 10 26ன்னு 3 நம்பர்ஸ் இருக்குது. கடைசியாக 70 21 70 21 ஃபஸ்ட்லேயே இருக்குது நண்பா. 70 21 701 இருக்குது. இதில் வந்து 7 நம்மளுக்கு சிந்தட்டிக் படி மாறி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கிறது 7021 இருக்குது. இங்கே நம்மளுக்கு 7017 இருக்குது. ஸோ இதுவும் அதே ஃபார்மேட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இல்லை, இதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்ப்போம். 70 21க்கு இது கிடையாது, இதுவும் கிடையாது. 70 21 இல்லை, இது இல்லை. 70 21 இது இல்லை, இது இல்லை. ஸோ இது இல்லை, இது இல்லை. 70 21க்கு இங்கேயும் மாறி இருக்கு நண்பா, இங்கேயும் மாறி இருக்குது. அதுக்கடுத்து இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இங்கேயும் மாறி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு மாறி இருக்குது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு
இதுலேருந்து ஒரு குழு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர் 7021 1069 தேர்ட் ப்ரெஸ்ஸில் உள்ள நம்பர்ஸில் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 44 36 7784 இல்லை 90 31 இல்லை 5013 இல்லை. ஸோ இந்த 3 நம்பர்லையும் நம்மளுக்கு வந்து மாறி மாறி நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ மிச்சம் இருக்க 3 நம்பர்ஸ் அதுலேயும் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிருக்க இந்த 2 நம்பர்ஸும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஸோ இது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் படி தான் சொல்கிறேன். ஸோ 1ஆந்தேதி ரிசல்ட்டை வச்சு நம்ம 2ஆந்தேதி கெஸ் பண்ணுறோம். அப்படி 2ஆந்தேதி கிடச்ச நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து 1ஆந்தேதி ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து மாறி மாறி இதில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கெஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வந்த வார்த்தைகள் புரிஞ்சிருக்கும். ஸோ கெஸ் பண்ண முடியாமல் சும்மா ஏதாவது நம்பர்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது நண்பா. ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2/1/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.